வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். நம்ம இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம். வரைக்கும் யாருமே இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீன்ஸை முதல்ல இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லா பீன்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாமே நீட்டு வாக்கில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்ட பீன்ஸை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த குக்கரில் இப்போது இந்த பீன்ஸு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மேலே வரைக்கும் வேண்டாம். இந்த பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விசில் எடுத்து நம்ம இந்த தண்ணி எல்லாமே நல்லா இருத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீன்ஸை போட்டு லைட்டாக அதோட இந்த ஸ்ட்ரக்சர் லைட்டாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி பீன்ஸ் சேர்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் கூட மாறட்டும். மாறினோடனே நம்ம அதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பீன்ஸையுமே ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். வச்சு பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கும் குறைவாக ஆயில் சேர்த்தா போதும். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 5 வெள்ளைப்பூடு இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸில். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு, வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம பீன்ஸ்க்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஒரு 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 5 வரமிளகாய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதோட காரத்துக்கு. அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க பீன்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சில்லி க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த பீன்ஸில் அதோட காரம் சேர்கிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.